இப்பொழுது நம்ம பார்க்கிற வயநாட்டின் இந்த பேரழிவு நம் நெஞ்சை பதைக்க செய்கிறதா இருக்குல்ல. பணம், படிப்பு, பதவின்னு பல விஷயங்கள்ல உயர்ந்தவர்கள், அழகுள்ளவர்கள்னு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் எல்லாமே ஒரே நிமிடத்துல மண்ணோடு மண்ணாய் போனது. இந்த உலகத்துல நாம புறக்குடிகளாக ஒரு ஏலியன்ஸ் மாதிரி, ஃபாரினர் மாதிரி கொஞ்ச காலம் வாழ்வதற்காகத்தான் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறோம், அனுப்பப்பட்டு இருக்கிறோம். நமக்கு நித்திய வீடு பரலோக ராஜ்யம். அதான் வேதம் சொல்கிறது. காண்கிற இந்த உலகத்தின் காரியங்கள்ல மனதை வைக்காமல் இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவை நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி மோசே வாழ்ந்தாருங்க. எஸ், பரலோகம் இருக்கிறது. நான் எங்க இருந்து வந்தேனோ அந்த தேவாதி தேவனிடத்திற்கு போவேன் என்ற அந்த விசுவாச பார்வை நமக்கு வேணுங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த வாக்குத்தத்தம். So let's think about the eternal life and live with God in the earth. God bless you.